உற்சாகம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா முதல்ல நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், கடவுளை போய் வழிபாடு செய்வோம். அதே போல் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் கடவுளை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே செய்கிறது தான். ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, நமக்கு ஒரு கோபமாகவும் கூட கடவுள் மேலே வரும். ஒரு சில நேரத்தில் கடவுள் நம்மளை காப்பாற்ற வரலையே அப்படின்னு நினைப்போம். அதாவது இன்பத்தில் உடன் இருக்கக்கூடிய கடவுள் நம்மளுடைய துன்பத்தில் நிர்கதியாக நம்மளை தவிக்க விட்டுட்டாரே அப்படின்னு நினச்சி அழுவோம். அதே போல் அழுகை அவருடைய செவிகளை எட்டும் வரைக்கும் நாம் அழுது அழுது விரக்தி ஆவோம். அதாவது ஒரு சில நேரத்தில் இந்த கஷ்டத்தை ஏன் கடவுளை எனக்கு கொடுத்த அப்படின்னு கேட்டு நம்ம கேள்வியாக கேட்டு கடவுள்கிட்ட கத்தி அழுது புரண்டுறதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் முக்கியமான தருணங்களில் அந்த கடவுள் நம்ம கூட இருக்காரா இல்லையா, இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. கடவுள் ஏன் நமக்கு கஷ்டகாலம் வரும்போது உடன் நிற்கிறது இல்லை, அப்படி இருந்தால் அதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதை பற்றிலாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இந்த மாதிரி நான் கடவுளை வழிபாடு செஞ்சேன், இந்த நேரத்தில் கடவுள் என்னை காப்பாற்றினாருன்னு நான் உணர்ந்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அதே போல் இந்த ஒரு நல்ல விஷயம் சமீபத்தில் எனக்கு இப்படி நடந்துச்சு, இந்த கடவுளால் தான் நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவபெருமானுக்கு போற்றி, ஓம் நமச்சிவாயா, சிவ சிவ அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் தடைகளும் இருந்துக்கிட்டே இருக்கா? நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பரிகாரம் கேட்டு செய்யும்போது கண்டிப்பாக அது நல்லபடியாக நடக்கும், நல்ல நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு சொல்லுவாங்க. சரி, நாம் இப்போது கடவுள் நம்மளுடைய கஷ்டத்தில் இருப்பாரா இல்லையா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அப்படி உண்மையாகவே சிவபெருமான் துன்ப காலத்தில் நம்ம விட்டு விலகிடுவாரா அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயத்தை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஊரில் சிவபக்தர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் மாதந்தோறுமே திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு தவறாமல் விரதம் இருந்து சிதம்பரம் நடராஜ பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்காரு. இந்த திருவாதிரை நட்சத்திரங்கிறது சிவபெருமானுடைய வழிபாடு செய்ய ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அவரோட ஆயுட்காலம் முடிய சிவகணங்கள் அவரை சிவலோகத்துக்கு அழைத்துட்டு போகிறதுக்கு வர்றாங்க. அப்போது சிவபெருமான் அவர் மண்ணில் வாழ்ந்த காலம் முழுவதும் அவருடைய பக்தனை விட்டு விலகாமல் உடன் இருந்ததை தன்னுடைய தெய்வ சக்தியால் அந்த எடுத்து காட்டுறாரு. அந்த பக்தனுக்கும் ரொம்பவே ஆச்சரியம். அதாவது அவர் கடந்து வந்த பாதைகள் எங்கோ அவருக்கு பின்னால 2 பாதங்கள் தடையும் இருக்கிறத சுட்டி காட்டி சிவபெருமான் சொல்றாரு, பக்தனே பார், நான் எப்போதுமே உன்னை பின்தொடர்ந்து உனக்காக நின்று இருக்கிறத நீ பார், நான் எப்போதுமே உன் கூட இருந்திருக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் எடுத்து சொல்றாரு. அதை நன்றாக உத்து பார்த்த பக்தனுக்கு மகிழ்ச்சியை விட கவலை அதிகமாக வருது. சிவபெருமானும் ஏன் என்னவாயிற்று கவலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பக்தன் சொல்றாரு, சுவாமி, தாங்கள் எல்லா நேரமும் என்னை பின்தொடர்ந்து காத்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உண்மை என்றா, சில இடங்கள்ல ஏன் உங்களுடைய காலடி சுவடுகள் இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நீங்கள் என் கூட இல்லாத நேரத்தில் நான் துன்பத்தில் தவித்த காலமெல்லாம் என்னால் நல்லா உணர முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. மகிழ்ச்சியில் என் கூட இருந்த நீங்கள் ஏன் என்னோட கஷ்ட காலத்தில் என் கூட இல்லை, இது நியாயமா அப்படின்னு அந்த பக்தர் கேட்குறாரு. எந்த காலத்திலும் தங்களை போற்றி துதிப்பதை நான் நிறுத்தினதே கிடையாது அப்படின்னு அந்த பக்தர் சொல்கிறாரு. இவ்வளவு உண்மையான ஒரு பக்தனுக்கு நீங்கள் ஒரு துன்பத்தில் கூட என் கூட நிற்கல, இன்றைக்கும் அதை நினச்சா நான் ரொம்ப வருத்தப்படுறேன், உங்களுடைய கால் சுவடி எப்போ என் கூடவே இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா என்னோட கஷ்ட காலத்துல இல்லையே அப்படின்னு அந்த பக்தர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த பக்தன் சொல்கிறத பொன் சிரிப்போடு எம்பெருமான் கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தன்
பக்தனே, நான் எப்போ உன்னை தனியாக விட்டேன்? உன்னை முன்வினையால் அனுபவிக்கும் துன்பத்தில் கூட உன்னை நான் தூக்கி கொண்டு அல்லவா நடந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நன்றாக பார், துன்ப காலத்தில் தெரிவது உன்னுடைய காலடிகள் கிடையாது பக்தா, அது என்னுடைய காலடி. உனக்கு கஷ்டம் தெரியாமல் இருக்க உன்னை நான் தோளில் தூக்கிக்கிட்டு சுமந்த என்னுடைய கால் தடங்கள் அப்படின்னு ஈசன் சொல்கிறாரு. இதை கேட்டு பக்தி பரவசம் அடைகிறாரு. அதாவது நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வணங்கினாராம். இப்போது கேட்டுட்டு இருக்கும் போதே கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் நீங்களும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்ற சிவபெருமானுடைய வாக்கியங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 2 கால் தடங்கள், அதாவது அவர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது சிவபெருமான் கூடவே போயிருக்காரு. 2 கால் தடங்கள் இருந்திருக்கு. ஆனால் கஷ்ட காலத்தில் ஒரே ஒரு கால் தடம் மட்டும் இருந்தது. அது பக்தனுடையதுன்னு நினச்சி அந்த பக்தன் வருத்தப்படுறாரு. கடவுள் என் கூட துணைக்கு இல்லைன்னு. ஆனால் கஷ்ட காலத்தில் அவரை தோளில் சுமந்தவாறு அந்த கடவுள் தான் நடந்திருக்காரு. அதனால தான் அது ஒரு கால் தடமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதான் இங்கே சொல்ல வராங்க. மனிதர்கள் நாம் துன்பம் இல்லாத வாழ்க்கையை எதிர்பார்க்கிறதே முதல்ல தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது துன்பமோ இன்பமோ அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும். அதே போல் இறைவன் எப்போதும் தன்னுடைய பக்கத்தில் துன்பத்தில் தவிப்பதை பார்க்கக்கூடிய ஒரு விருப்பமாக அவர் எடுத்துக்க மாட்டார். விதியால் செய்த வினையை அனுபவித்தே ஆக வேண்டியது ஒவ்வொரு உயிருடைய கடமை அப்படின்னு சொன்னாலும் அதில் இருந்து துவண்டு போகாமல் பாடம் கற்றுக் கொடுத்து மோட்சம் கொடுப்பவர் தான் கடவுள். அவருக்கு மோட்சத்தை அருள்பவர் இறைவன். அப்போது துன்பத்திலோ இன்பத்திலோ எப்போதுமே நம்மை விட்டு கடவுள் விலகுவது கிடையாது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. நாம தான் இறைவனை சரியாக புரிந்துக்கிறது கிடையாது. என்னுடைய கஷ்ட காலம் இப்போ நடக்குது, இந்த நேரத்தில் ஏன் கடவுள் என்கிட்ட எனக்கு ஆறுதல் சொல்லலை, என் கூட நிற்கலை அப்படின்னு நம்ம கோபமும் வருத்தமும் படுறோம். ஆனால் நமக்கு படுற கஷ்டத்தோட காலத்தில் கூட கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு. அந்த துன்பத்தில் இருந்து நம்ம துவண்டு போகாமல் நம்ம கூட தான் இருக்காரு அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாகத்தான் இந்த கதையும் கூட சொல்லப்படுது. இதை நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு கோவிலுக்கு அடிக்கடி ஒரு சிலர் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு விரும்பாத ஒரு நிகழ்வு நடக்கும். அப்படி நடக்கும்போது நான் இந்த கடவுள் இந்த நேரத்தில் என் கூட இல்லை, அதனால் நான் இனிமேல் அந்த கோயிலுக்கு போக மாட்டேன், இனிமேல் இந்த வழிபாடை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது ரொம்ப ரொம்ப தவறானது. எப்போதுமே கடவுள் நம்ம கூட இருக்கிற மாதிரி நாமும் கடவுள் கூட எப்போதுமே அந்த வழிபாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கடவுள் நம்ம கூட துணையாகவே இருப்பார். சரி, மேலும் நாம் இதில் என்ன தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்னா, சிவபெருமான் நிறைய பேருடைய கனவுள் வருவதை சொல்லுவாங்க. அதாவது இறைவனை நம்மளுடைய கனவுல காணும்போது அவை பெரும் புண்ணியமாக பார்க்கப்படுதுங்க. அதில் சிவபெருமான் நம்மளுடைய கனவுல வந்தார் அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்? கனவில் சிவபெருமானும் பார்வதி இருவரும் ஒரு சேர கண்டா அது நம்ம வாழ்க்கையில் சமநிலை, ஒற்றுமை, மகிழ்ச்சி இவையெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சிவலிங்கத்தை மட்டும் நம்ம கனவுல பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான துன்பம், கஷ்டம் இவற்றில் இருந்து விடுபட்டு நல்ல வழி பிறக்க போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆக இவ்வாறான கனவுகள் வந்தால் சிவனுடைய ஆலயம் சென்று விளக்கு ஏற்றி வழிபாடு செய்துட்டு வரலாம். முடிந்தவங்க அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு வரலாம். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிவபெருமான் கனவில் வந்தார் அப்படின்னா முடிந்தவங்க இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் ஒரு அபிஷேகம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அதுவே மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி உங்களுக்கும் சிவபெருமான் கனவில் வந்திருக்காரு, அல்லது நீங்கள் வேறு ஒரு கடவுளை கூட இப்படி கனவுல நான் பார்த்தேன் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதே போல் உங்களுக்கு துன்ப காலம் வரும்போது கடவுள் உங்கள் கூட இருந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? மேலும் இந்த கஷ்டத்தில் கடவுள் என் கூட வரலை அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு ஏதாவது தகவல் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக கடவுள் எப்போவும் நம்மளை கைவிடுறதில்ல. கடவுள் நம்ம கூடவே தான் இருப்பார். ஆனால் நாம் சில புரிந்து கொள்ளக்கூடிய தவறான விஷயங்கள் தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு தப்பான விஷயங்கள் தான் நம்ம மனசுக்குள்ளே தோன்றுறது. கடவுள் நம்ம கூட இல்லை அப்படின்னு நம்மளுடைய பாவ புண்ணிய பலனுக்கு ஏற்ப என்னென்ன நடக்கணுமோ அது நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதனால் நாம் எந்த ஒரு விஷயத்துமே கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு செய்ய அப்படிம்பாங்க. அதாவது கடவுள் நம்ம கூட இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே போதும், அதுவே நமக்கு ஒரு நல்ல ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கடவுள் ஏன் நமக்கு துன்பத்தில் கூட இருக்கிறதில்ல அப்படிங்கிறதுக்கான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் முன்பு பார்த்தது போல் சிவபெருமானை நீங்கள் எப்போதுமே வழிபடுவீங்க அப்படின்னா நற்றுணையாவது நமச்சிவாயவே என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.